சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர். சங்கீதா டிக்டாக் பார்த்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு சிஸ்டர்? கொஞ்சம் அனுபவத்தை பகிர்ந்துங்க மக்கள்கிட்ட. ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். அதுக்கு முன்னுக்கு நான் வந்து இங்கே வராத முன்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய நான் இல்லை, ரொம்ப மோசமாக இருந்தேன். கம்ப்ளீட்லேயே பிரச்சனை, லைஃப்பில் பிரச்சனை, எவ்வளோ நான் தாண்டி வரணும்னு முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் அதை விடலை. ஸோ டிக்டாக் இவங்க அமுதா அம்மா டிக்டாக் மூலியமாக நான் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு சொல்யூஷனே எனக்கு கிடச்சிச்சு. சரி, அம்மா அப்பா பார்த்துட்டு ஒரு மணி எவ்வளோ தடங்கு வந்திருக்கு, அவங்கள பார்க்க வர்றதுக்கு எவ்வளோ தடங்கள் காசு காண போயிருக்குது, எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலி அதனால வந்த விஷயத்துல நான் எப்படியாச்சும் நான் போய் அம்மாவை பார்க்கணும் ஒரு சொல்யூஷன் வந்துச்சு. அதே மாதிரி என்ன அந்த அம்மா வந்து வர வச்சுட்டாங்க, நான் வந்துட்டேன். அப்போ அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, என்னம்மா உன் பிரச்சனை கேட்டப்போ நான் என்னோட விஷயத்தை எல்லாத்தையும் அவங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். அவங்ககிட்ட பகிர்ந்த விஷயத்த அவங்க சொன்ன ஒரே விஷயம், இந்த பொருளை நான் உனக்கு கொடுக்குறேம்மா, உங்களுக்கு நல்லபடியா எதுவும் கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பொருளை கொடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இல்லை, ஒரு வாரம்ல எனக்கு அந்த ஒரு 4 நாள் அந்த கேட்டுருச்சு. அந்த பொருளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் என்னை விட நிறைய பேர் கஷ்டத்தை தாண்டி இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதனால நான் ஒரு எடுத்துக்காட்டேன். எனக்கு நல்ல நன்மை இப்போ நான் இருக்கேன், இப்போ ஒரு நல்ல நன்மை, ஒரு உற்சாகத்தை நல்லா இருக்கேன். என் முகத்தை பாருங்க, நான் எவ்வளோ தெளிவாக இருக்கேன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் அப்படி இல்லை. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களே தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு என்னை விட உங்கள் பிரச்சனை நிறைய இருக்கும். இந்த அமுதா அம்மா வந்து பாருங்க, ஜாமான் எடுத்துக்கோங்க. ஜாமான் சொல்ல முடியாது, உங்கள் கஷ்டம் சொல்லுங்கள், அவங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அவங்க என்ன அந்த கொடுக்குற பொருளை நீங்கள் வந்து கவனமாக ஃபாலோ பண்ணி நீங்கள் எவ்வளோ கவனமாக செய்கிறீங்களோ, ஒரு மனசோட ஒரு எண்ணத்தோடு செய்கிறீங்களோ, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதுக்கு நான் உதாரணம். நன்றி, வணக்கம். ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர். அம்மா வணக்கம்மா. ஓகே, அம்மா தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் வரும்போது ரொம்ப பிரச்சனை போராட்டம் வந்துட்டீங்க, ஒரே அழுகம்மா. அந்த பிரச்சனை மீண்டு வர முடியுமா, நானும் எல்லா பொண்ணுங்க மாதிரி சந்தோஷமாக சிரிச்சிருக்க முடியும், நிறைய துன்பத்தோட கஷ்டத்தோடு வந்துட்டீங்க. வந்து பார்த்தீங்க அம்மா, உடனே உங்களுக்கு ஒரு பொருள் செஞ்சு கொடுத்தா. இன்னும் உங்கள் பிரச்சனை இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு. உங்கள் கம்பெனிலையும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, அப்புறம் வீட்டில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளே தான் இருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்த கூட அம்மா ஒரு பொருள் செஞ்சு கொடுத்தா, அதை எடுத்துகிட்டு போனீங்க. எல்லி 4 நாளில் உங்கள் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனை எல்லாம் கடந்து வர முடியுமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அம்மாவுக்கு கூட வந்து பூ மாலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு உங்கள் நன்றி வந்து ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த வேலையில் வந்து டிக்டாக் பண்ணி போடுங்கம்மா, இதை மக்களும் பார்க்கட்டும். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க நல்ல மனசுக்கு நம்ம அதை ஒரு நன்றி சொல்லணும். இது மக்கள் யார் பார்க்குறீங்க, இது மாதிரி வாழ்வி பிள்ளைங்க இருக்கீங்க, எதுவும் பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, அது காதலாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், இதுக்கு முடிவே இல்லை, இறந்து போயிடும்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே எதுவுமே சாதிக்க முடியாது. நிச்சயமாக ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணு பாருங்கள் வந்திருந்தாங்க, தைரியமாக சரி கொடுங்கம்மா பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு நினச்சாங்க. ஸோ அதை வந்து எடுத்தாங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப சீரும் சிறப்பாக சந்தோஷத்தோடு டிக்டாக் பண்ணி போடுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறோம். சரிங்களா? எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.